நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன சார் இது புது மாடல் வண்டியா? ஆமா மேடம், இது நம்ம அப்கார்ட் சூப்பர் எக்ஸல் 2100 பிளஸ் மாடல் மேடம். இது நம்ம அப்கார்ட்ல வந்து புதுசா இதை வந்து லான்ச் பண்ணிருக்கோம் இப்போ. இதுல யார் யார் சார் ஓட்டலாம்? இது எல்லாருமே ஓட்டலாம் மேடம். இது நாட் ஒன்லி பேசஞ்சர், வந்து ஒரு பர்சனல் வெஹிக்கிள். இது வந்து நம்ம ஃபேமிலியா எங்க வேணாலும் போய்க்கலாம். சரிங்க சார். இது நாட் ஒன்லி பேசஞ்சர் மேடம். இது வந்து பேசஞ்சரா மட்டும் நீங்க யூஸ் பண்ண தேவை. சோ பின்னாடி வந்து நீங்க 2 பேர் தாராளமா உட்காந்துக்கலாம். அதுவும் இல்லாம நீங்க ஏதாவது ஒரு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னாக்கா பின்னாடி வந்து தாராளமா வியாபாரம் பண்ணிக்கலாம். எப்படி வியாபாரம் பண்ணலாம்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நாங்க வந்து ஃபேஸ் கொடுத்துருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த வண்டி நீங்க வந்து லோடு வெஹிக்கிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 350 கேஜ் வந்து 300 கேஜ் வந்து லோடு கெப்பாசிட்டி. மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 120 இருந்து 170 கிலோமீட்டர் வரைக்கும் இது மைலேஜ் வரும். இது அப்கார்டினுடைய 2100 பிளஸ் மாடலுங்க. சோ இதுல வந்து நீங்க ஐஸ்கிரீம், இப்போ வெயில் காலம் நிறைய வந்துருச்சு, நீங்க ஒரு ஐஸ்கிரீம் வியாபாரம் பண்றீங்க, இப்போ பின்னாடி வியாபாரம் வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ தாராளமா பண்ணிக்கலாம். ஸோ அது எங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி சீட்டை வந்து ஒரு ஹோல்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க ஜஸ்ட் புட்டின் பண்ணி ஸோ இங்க வச்சிட்டீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு வந்து இதுல ஒரு ஐஸ் பாக்ஸ் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கரெக்டா இருக்கும். ஸோ இதில் நீங்க வெயில் காலத்துல வந்து தாராளமா வந்து ஐஸ்கிரீம் வியாபாரம் பண்ணிக்கலாம், காய்கறி வியாபாரம் பண்ணிக்கலாம், தண்ணி கேன் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்க தாராளமா இதில் பண்ணிக்கலாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம 2100 பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 கலர் வந்து வேரியண்டா வருதுங்க. ஸோ ஒரு கலர் வந்து உங்களுக்கு ஸ்கை கலர் வந்துடும், இன்னொரு கலர் வந்து பாத்தீங்கன்னா மெரூன் கலர் வந்துடும். ஸோ 2 கலர் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இதை நீங்க பின்னாடி பக்கமும் நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? பின்னாடி பக்கமும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சீட்டை வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ சீட்டை வந்து நீங்க இந்த அளவுக்கு ஹோல்டு பண்ணிக்கலாங்க. அது மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இது வந்து காய்கறி வியாபாரமோ இல்லை ஐஸ்கிரீம் வியாபாரமோ எதனா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் பண்ணல அப்படின்னா நீங்க தாராளமா இதை பேசஞ்சராகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவையில்லாத பட்சத்தில் நீங்க லாக் பண்ணிக்கலாம். இதுல அம்சம் பார்த்தோம்னான்னு கேட்டீங்கன்னா, லைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஷேப்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எல்இடி ஷேப் லைட் வந்து உங்களுக்கு டேஞ்சர் லைட்லாம் வந்து பக்காவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபோன் ஹோல்டர் வித் சார்ஜரோட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபோன் வந்து தாராளமாக வந்து ஃபோன் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபோன் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். இது ஃபோன் மட்டும் வைக்கிறதுக்கு இல்லைங்க, அதாவது சார்ஜரும் நீங்கள் வந்து டேட்டா கேபிள் மூலியமா சார்ஜரும் போட்டுக்கலாம். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கீழே காமிங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து சார்ஜர் ஹோல்டர் இருக்கும். நீங்கள் இதில் வந்து தாராளமாக வந்து சார்ஜர் போட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் சார்ஜர் போட்டு ஃபோனுக்கும் சார்ஜர் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து முன்னாடி வந்து ஒரு பேஸ்கெட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் லக்கேஜ் எதனா வச்சுக்கலாம். லைட் அதே மாதிரி எல்இடி லைட் தான். இண்டிகேட்டர்லாம் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃப்ரண்ட் ரிவர்ஸ் காமனாக எப்போ வரும்போது தான் ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸ் வருது. ஸோ ஹெட்லைட் வருது. உங்களுக்கு எல்லாமே இது வந்து பக்காவாக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரிக்கு 3 வருஷம் வாரண்டி, மோட்டர் கண்ட்ரோலுக்கு 1 வருஷம் வாரண்டி, எல்லாமே நம்ம வந்து அப்கார்ட்ல ஃபர்ஸ்ட் கொடுத்தது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நிறுத்துங்க மேடம், நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. சொல்லுங்க சார். இதுதான் மேடம், இதுதான் 2100 புது மாடலுங்களா? ஆமாங்க சார். ஓகே மேடம், எப்போ லான்ச் பண்ணீங்க? இப்பதான் சார் லான்ச் பண்ணோம். ஓகே ஓகே மேடம், ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? சூப்பரா இருக்குங்க சார். வண்டி ஓட்ட ஸ்மூத்தா இருக்குங்க சார். ஓகே, இதனுடைய ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துடலாங்களா? வாங்க சார் பார்த்துக்கலாம். ஓகே மேடம். வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு திருவண்ணாமலை இருந்து வசதியில் பேசுறேன். ஸோ 2100 புது மாடலை பத்தி நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த 2100 புது மாடல். ஸோ இதுல என்ன மாத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அட்ராக்டிவான ஒரு லுக்கான ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம ஃப்ரண்ட் பேஸ்கெட் சூப்பரா கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ஹெட்லைட்டே மாத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப்ல இருந்தது. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு கட்ட ஷேப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம போன் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. வண்டியே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு லக்ஸரியா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மினி கார் அளவுக்கு சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னாக்கா இந்த சீட்டே வந்து பின்னாடி பக்கம் சீட்டை பாருங்க. ஸோ இந்த சீட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் உட்காரலாம் போல இருக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ 2 பேர் 3 பேர் தாராளமா உட்காரலாம். ஃப்ரண்ட்ல ஒரு ஆள் உட்காந்துக்கலாம். ஸோ 4 பேர் தாராளமா அதில் உட்காந்துக்கலாம் போகுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி. நீங்க ஓட்டுறதுக்கு ஒரு சிட்டிக்குள்ள ஒரு சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க, ஒரு வயதானவர்களா இருக்கீங்க, உங்களால வந்து 2 வீலர் ஓட்ட முடியல, காலை வந்து உங்களால பேலன்ஸ் பண்ண முடியல, கார் வந்து வச்சிருக்கீங்க, கார் ஆனா சிட்டி உள்ள ஓட்ட முடியல அப்படின்னாக்கா ஸோ இந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ நீங்க வந்து தாராளமா இதை பயங்கரமா ஓட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து பயங்கரமா கொடுத்துருக்கோம். ஸோ பேக் பெயின்ன்றது அந்த அளவுக்கு சுத்தமா வரலைங்க, நல்லா இருக்கு. ஸோ மைலேஜ் 170 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வருஷம் பேட்டரிக்கு வாரண்டி, மோட்டர் கண்ட்ரோலுக்கு 1 வருஷம் வாரண்டியோட கொடுத்துருக்காங்க. இதனுடைய மீட்டர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரவுண்ட் ஷேப்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா
ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா போதும். இங்கே வந்து சார்ஜிங் பாயிண்ட் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதோட சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டாயிரம் ஷேப்பில் சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் மோடு இருக்குது, கிலோமீட்டரு, உங்களுக்கு சார்ஜிங் எல்லாமே இதில் கனெக்ட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ளூடூத் வழியாகவும் உங்கள் ஃபோன் மூலயமா கனெக்ட் பண்ணி எவ்வளோ சார்ஜ் இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுன்றது வரைக்கும் தாராளமாக பார்த்துக்கலாங்க. ஸோ இதோட சவுண்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு அந்த சஸ்பென்ஷனோட சவுண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன மேடு பள்ளத்தில் கூட அந்த அளவுக்கு எந்த சவுண்டு வரல, நாய்ஸ் அதிகமாக வரல. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான வெஹிக்கிளாக இருக்கும். அது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதனா லக்கேஜ் வச்சுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து பெருசாகவே கொடுத்துருக்காங்க இந்த 2100. ஸோ பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து அன்லாக் பண்ணீங்கன்னா இதில் வந்து பாருங்க எவ்வளோ பெரிய ஃபேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த அளவுக்கு ஒரு ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூட் கேஸே வைக்கிற அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை அம்மா இவி மோட்டார்ஸில் இருக்குது. ஸோ கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன். மேலே உங்களுக்கு எதனா டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி தாராளமாக டவுட் கேட்டுக்கோங்க. நம்ம திருவண்ணாமலை அட்ரஸில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழ்நாச்சிப்பட்டு அம்மாயி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளேயே அம்மாயி இவி மோட்டார்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.